ஏரூர் பதியில் உறைபவளே எங்கள் மனங்களில் நிறைபவளே வரசித்தி விநாயகர் அன்னையே உனக்காகவே தீபமேற்றினோ ஜனனி அருள்வாய் வரம் நீ அம்மா ஜனனி கலையின் பொருள் நீ உயிரில் ஒளியேற்றினோம் உன்னை அதில் காண்கிறோம் உயிரில் ஒளியேற்றினோம் உன்னை அதில் காண்கிறோம் என்றும் உனக்காகவே எங்கும் அடியோர் நாமே அம்மா ஜனனி அருள்வாய் வரம் நீ அம்மா ஜனனி கலையின் பொருள் நீ சடுதியில் வந்த துன்பம் உன்னை கண்டால் விலகி ஓடும் நொடிகளில் கூடும் இன்பம் உந்தன் பேரால் எம்மை சேரும் சடுதியில் வந்த துன்பம் உன்னை கண்டால் விலகி ஓடும் நொடிகளில் கூடும் இன்பம் உந்தன் பேரால் எம்மை சேரும் வேதம் நான்கின் உட்பொருள் உள்ளமுதூட்டிய உத்தமி நீயே தீரா நோய்கள் தீர்ப்பவள் நீயே ஏரூரில் அமர்ந்து எமை காக்கும் தாயே ஊரோடு எழுந்து கரம் கூப்பினோமே தானாய் வந்து தரிசனம் தந்தாய் தருவேன் என்னை நான் ஜனனி அருள்வாய் வரம் நீ அம்மா ஜனனி கலையின் பொருள் நீ பாபா பாபா மபத பாபா 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 மபத பதனி சானி நினி நிசனித பம மாமா மம ரிக பம கம பதா பாபா பத பம கரி கம பாபா பாபா மபத பதனி சானி நினி நிசனித பம மாமா மம ரிக பம கம பதா பாபா வெள்ளிகள் கொடுத்த வள்ளலும் நீயே வெளிக்கு ஒளியை கொடுத்தவள் நீயே கல்வெட்டில் உந்தன் சரித்திரம் கண்டு போற்றும் புகழும் உலகம் நின்று மாஞ்சோலை தாயே முகம் காட்டுவாயே மனதார வணங்க துயர் நீக்குவாயே ரூரமர்ந்து இதயங்கள் கனிந்து இசையில் கலந்தாய் எனதன்னையே அம்மா ஜனனி அருள்வாய் வரம் நீ அம்மா ஜனனி கலையின் பொருள் நீ உயிரில் ஒளியேற்றினோ
அதில் காண்கிறோம், உயிரில் ஒளியேற்றினோம். உன்னை அதில் காண்கிறோம், என்றும் உனக்காக வேங்கும் அடியோர் நாமே. அம்மா ஜனனி அருள்வாய் வரம் நீ, அம்மா ஜனனி கலையின் பொருள் நீ. அந்த வேளையிலே அவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இது காளி கோரமானவள், அகோரமானவள், ஆனாலும் உங்களுடைய குலதெய்வம், அந்த குலதெய்வமாகிய மகாசக்திக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்கள். ஏனென்றால் சில வேளை அவள் உயர் வர்க்கமான பெலிகளை கேட்பவளாய் இருப்பாள். அவருடைய பரிகள தேவதைகள் அதுக்கு காரணமாக இருக்கும். ஆகவே ஒரு சிறு கோழியாவது எடுத்து அவருடைய பூவை வெட்டி ரத்தத்தை காட்டுங்கள், அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னதோடு, அது மட்டுமல்ல, சிறு குழந்தைகளை அழைத்து கொஞ்சம் சர்க்கரை சாதம் அவர்களை கொடுங்கள். அதான் இந்த சர்க்கரை அமுதாக இன்று மலர்ச்சி அடைந்திருக்கிறது. ஏன்னா மாரியம்மன் கோயில் நடக்கின்ற சர்க்கரை அமுது ஏறாவல் கோயிலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எப்படி வந்தது என்று கேட்டால், குழந்தைகளை கூப்பிட்டு தாயினுடைய இடத்திலே வைத்து கொஞ்சம் அம்பாளுடைய அந்த சர்க்கரை சாதத்தை அவளுடைய மடியிலே கொடுங்கள். அது நிச்சயமாக இந்த ஊருக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்று பால்குடி பாபா கூறியது.